ஹாய் பர்னி டெக் சேனலின் அன்பான வணக்கங்கள். இந்த செக்ஷனில் வந்து நான் மோட்டர் ப்ரொடக்ஷன் ரிலேவை எப்படி டெஸ்ட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதில் நான் காமிச்சிக்கிறது ஸ்பெசிஃபிக்காக வந்து SIMOCODE ரிலே வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் வந்து நீங்கள் எல்லா மோட்டர் ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், எக்ஸப்ட் கான்ஃபிகரேஷன் வந்து ஹார்ட்வேர் ஒயரிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். அதேமாரி இந்த செக்ஷனில் வந்து நான் என்னென்னலாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன்ட்டு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஹார்ட்வேர் கனெக்ஷன் நான் வந்து எப்படி பண்ணுறேன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங்காக நான் வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன் ரிலே கான்ஃபிகரேஷனில், அதை காமிக்க போகிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா மீட்டரிங் செக்கிங். நாலாவது தான் எப்படி இதை டெஸ்ட் பண்ணலான்ட்டு நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஹார்ட்வேர் ஒயரிங். வந்து இந்த ஹார்ட்வேர் ஒயரிங்கில் இதை T4ன்னு இருக்குல்ல, இதுதான் வந்து கரண்ட் சென்சிங் வோல்டேஜ் சென்சிங் யூனிட். இந்த ப்ளக்கில் தான் வந்து வோல்டேஜ் கனெக்ட் பண்ணுவோம். கரண்ட் வந்து இந்த CT வழியாக த்ரூ ஆகி நம்ம கிட்டுக்கு கனெக்ட் பண்ணுவோம். இந்த T2ன்றது எக்ஸ்டர்னல் எர்த் ஃபால்ட் சென்சிங்காக யூஸ் பண்ணியிருக்கிற கரண்ட் சென்சிங் யூனிட். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேஸ் ஒயருமே இந்த CT வழியாக த்ரூ ஆகிருக்கும். நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு சிங்கிள் ஒயர் போட்டு நம்ம கிட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த ப்ரொடக்ஷன் டெஸ்ட் பண்ணக்குள்ளே மட்டும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஸ்கிமேட்டிக்கை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் பெட்டராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் லைன்லேருந்து மோட்டருக்கு போகுது. இந்த பவர் லைனில் SIMOCODE ரிலே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதேமாரி நம்ம VT பார்த்திங்கன்னா இந்த மாடியூல் ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கிட்லேருந்து VT ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். CT பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு ஒயர் வந்து நம்ம இந்த CTக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி ஒரு எண்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், L1 L2 L3 கரஸ்பாண்டிங்லாம் நம்ம வந்து கிட்டில் கனெக்ட் பண்ணிடணும். அதர் ரெண்டு இந்த CTயில் இன்சர்ட் ஆகிட்டு அதர் ரெண்டு வர்றதை வந்து மூணுத்தையும் ஷார்ட் பண்ணி நியூட்ரலுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ட்ரிப்பிங் ஃபீட்பேக் எடுக்கணும். நம்ம ட்ரிப்பிங் ஃபீட்பேக்குக்கு நம்ம இந்த மாடியூலில் எதனா ட்ரிப் இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா எதனா பொட்டன்ஷியல் ஃப்ரீ கான்டாக்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஸ்டாப் கமாண்ட் வந்து ஸ்டாப் கமாண்ட்லேருந்து எடுத்துக்க போகிறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா K1 ஸ்டாப் ஆச்சுன்னா எனக்கு இந்த கான்டாக்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுலேருந்து நான் எடுத்திருக்கேன் ட்ரிப் ஃபீட்பேக்குக்கு. நம்ம இப்போ கான்ஃபிகரேஷன் மாடிஃபிகேஷனுக்கு போகலாம். இந்த கான்ஃபிகரேஷன் மாடிஃபிகேஷன் ஏன் பண்ணுறோன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த கான்ஃபிகரேஷன் மாடிஃபிகேஷன் ஏன் பண்ணுறோன்னா, LV மோட்டர் ப்ரொடக்ஷன் ரிலே எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக லைவ் பொசிஷனில் தான் ஆக்டிவேட் ஆகும். லைவ் பொசிஷன்னா என்னென்னா ஆக்சுவலாக மோட்டர் ரன்னிங் கண்டிஷனில் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் நம்ம ஆக்சுவல் ரன்னிங் கண்டிஷனில் நம்ம ரிலேவை டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ரிலேவை வந்து ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி அதை வந்து ஆக்சுவல் ரன்னிங் கண்டிஷன் மாதிரி நம்ம மாற்றி தான் நம்ம இதை டெஸ்ட் பண்ணுறோம். நம்ம இதை சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் தேவை. என்னென்னா, நம்ம மாடியூல் வந்து சர்வீஸ் பொசிஷனில் இருக்கணும், MCB ஆனில் இருக்கணும், ஆன் கமாண்ட் கொடுக்கணும். அடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஃபீட்பேக் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பொசிஷனில் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம். அதனால் இந்த கான்ஃபிகரேஷன் மாடிஃபிகேஷன் போடுறோம். அதேமாரி கரண்ட் ஃபீட்பேக்குக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் வேணும். இது ரெண்டுத்துக்காக தான் நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் மாடிஃபிகேஷனுக்கு மெயினாக நம்ம போகிறோம். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ரிப் ஃபீட்பேக் டைமிங்கை வந்து ஹை ஆக்க போகிறேன். இங்கே ஆக்சுவலாக 0.5 இருக்குது, நான் மேக்ஸிமம் 25 செகண்ட் வச்சுக்க போகிறேன். ஏன் இது ஹை ஆக்குறோன்னா, இந்த ட்ரிப் ஃபீட்பேக் டைமிங் எதுக்குன்னா, நம்ம இப்போ மோட்டருக்கு வந்து ஆன் கமாண்ட் கொடுக்குறோன்னு வச்சுங்க. மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனவுடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் எடுக்கும். கரண்ட் எடுத்துச்சுன்னா நம்ம SIMOCODE ரிலே அதை சென்ஸ் பண்ணிடும். இது வந்து லைவ் கண்டிஷனில் இது நடக்குது. ஆனால் நம்ம டெஸ்டிங் பர்பஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்துட்டு தான் டெஸ்ட்டும் பண்ணணும். ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு அக்செப்ட் ஆகும், இல்லைனா வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவேட் ஆகாது. ஆனால் நம்ம ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்துட்டு உடனே கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணணும்னு வச்சிங்களா, இந்த 0.5 செகண்ட்குள்ளே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் ஃபெயிலியர் ஆகிடும்.
ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா டைமை ரைஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ரிலேவை வந்து சர்வீஸில் மட்டும்தான் இந்த சர்வீஸுன்னு எப்போ டிடெக்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவேட் பண்ணும். இந்த எல்லா கண்டிஷன்லேயும் இதுவும் ஒரு கண்டிஷன். ஸோ இங்கே வந்து நம்ம சர்வீஸுக்குன்னு எதுவும் தனியாக ஆக்டிவேஷன் இல்லை. ஆனால் இங்கே டெஸ்ட்டுக்குன்னு இருக்குது. இது டெஸ்ட்டில் இருக்கக்குள்ளே நமக்கு வந்து எந்த ப்ரொடக்ஷனும் ஆக்டிவேட் ஆகாது. சர்வீஸுக்கு மாறினா தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, நார்மலி க்ளோஸ்டுன்னு இருக்கிறத வந்து நார்மலி ஓப்பன் நான் மாற்ற போகிறேன். ஆனால் வந்து மாடியூல் டெஸ்ட் பொசிஷனில் இருக்குள்ள என்ன இருக்குன்னா, நார்மலாக வந்து டெஸ்ட் பொசிஷனில் வைக்கல க்ளோஸ்லிங்கில் இருக்கும். ஆனால் வந்து ரிலேக்கு எப்போ டெஸ்ட் பொசிஷன்னா நார்மலாக ஓப்பன் ஆனால் தான். ஸோ அதனால் என்ன ஆகுனா, நம்ம டெஸ்ட் பொசிஷனில் இருக்குள்ள ரிலே என்ன நினச்சிக்கணும், சர்வீஸ் பொசிஷன் நினச்சிக்கும். ஸோ அதனால தான் நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா டெஸ்டிங் முடித்த பிறகு திருப்பி நார்மலைஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிலேக்கு சென்ட் பண்ணணும். இது எப்போ ஒர்க் ஆகும்னா, இதோட செலெக்ஷன் மோடும் நம்ம லோக்கல் ஆப்ரேஷன் ஆர் ஹெச்எம்ஐ ஆப்ரேஷன் இந்த கோஆர்டினேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். நான் வந்து இங்கே வந்து ஹெச்எம்ஐ ஆப்ரேஷன் மூலிமா ஆப்ரேட் பண்ண போகிறேன். நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். நான் மாடியூலை வந்து டெஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன். ரெண்டாவது எம்சிபி ஆன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவல் லைவ் கண்டிஷன் வந்துருச்சு. நான் வந்து மாடியூலை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். மாடியூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். நம்ம இப்போ டெஸ்டிங்க்கு போகலாம். ஆனால் டெஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மீட்ரிங் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஏன்னா மீட்ரிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷனும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதேமாரி மீட்ரிங்கில் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்குதான்னு நம்ம பார்க்குறதுக்கு தான் மீட்ரிங், அந்த அக்யூரேசி இந்த ரெண்டுத்துக்கும் மீட்ரிங் வந்து கண்டிப்பாக எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடில் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். கரெக்டாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணுற ஃபேஸ் தான் அங்கே வந்து ஷோ பண்ணுதா என்னான்ட்டு. ஒன்ஸ் த மீட்டிங் நம்ம செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிலே செட்டிங்ஸ் பார்க்கலாம். ரிலே செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஃபுல் லோட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 19.03 ஆம்ப்ஸ், ட்ரிப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5, தெர்மல் ப்ரொடக்ஷன் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா 115% அபோவ் தான் ஆக்டிவேட் ஆகும். அதோட கூலிங் டைம் பார்த்தீங்கன்னா 300 செகண்ட். அன்பேலன்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 15%, ட்ரிப் டைம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட். ஸ்டால் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 176%, ட்ரிப் டைம் பார்த்தீங்கன்னா 0 செகண்ட். ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 10,000%, ட்ரிப் டைம் 0 செகண்ட். எர்ஃபால் பார்த்தீங்கன்னா 7.62 ஆம்ப்ஸ், ட்ரிப் டைம் பார்த்தீங்கன்னா 200 மில்லி செகண்ட். இதுக்கு ஒரு சூப்பர்விஷன் இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்ன்ட்டு. இது வந்து 3 நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் தான் இதுக்கு மேக்ஸிமம் அலோபுல் ஃபார் 1 hour. நம்ம இப்போ 1 by 1 டெஸ்டிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தெர்மல் ப்ரொடக்ஷன் பார்க்க போகிறேன். தெர்மல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபுல் லோட் கரண்ட்டை தான் இது வந்து இனிஷியலாக நமக்கு வந்து ஐஎஸ்ன்னு நம்ம எடுத்துப்போம். ஐஎஸ் வந்து 19.03. இது எப்போ பிக்கப் ஆகும்னா 115க்கு மேலே தான் இது பிக்கப் ஆகும். அப்புறம் இதோட ட்ரிப்பிங் டைம் எதை வச்சு டிட்டர்மைன் ஆகும்னா ட்ரிப்பிங் கிளாஸை வச்சு. ஸோ இதோட ட்ரிப்பிங் டைமை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும். இதோட ட்ரிப்பிங் டைம் பார்த்திங்கன்னா இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா இதோட மேனுவலில் இருக்குது. இந்த மேனுவலில் படி பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து 120% இன்ஜெக்ட் பண்ணலான்னு நான் ஐடியாவில் இருக்கேன். ஸோ 120%க்கு ட்ரிப் டைம் என்னான்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்குறதுல எனக்கு அப்ராக்சிமேட்லாக 320 செகண்ட்ஸ் எனக்கு கிராஃபில் இருக்குது. நான் இப்போ வந்து கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த தெர்மல் ப்ரொடக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தெர்மல் வேல்யூ என்னான்னு நம்ம பார்த்துக்கணும். ரிலேயில் எவ்வளோ தெர்மல் வேல்யூ, ஏன்னா நம்ம மீட்டரிங்லாம் செக் பண்ணுறோம், ஸ்லைட்டாக தெர்மல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த தெர்மல் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் நம்ம செக் பண்ண இந்த டைமிங்கில் ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணணும், நம்ம அது 0க்கு ரெடியூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 4% இருக்குது. நான் 0 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதனா ஷார்ட்கட் கூட யூஸ் பண்ணலாம். சடனாக 0க்கு வர்றதுக்கு மாடியூல் ஆஃப் ஆன் பண்ணி கூட நீங்கள் 0க்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒன்ஸ் 0க்கு வந்துச்சுன்னா நம்ம இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது ட்ரிப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
அப்புறம் வெயிட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து 316 செகண்டில் ட்ரிப் ஆகிருக்கு. அப்ராக்சிமேட்லி 320 நியராக ட்ரிப் ஆகிருக்கு. நான் இப்போ வந்து அடுத்த ப்ரொடக்ஷன் போக போகிறேன். அதேமாரி இது ட்ரிப் ஆனதுக்கப்புறம் இது வந்து உடனே ரீசெட் பண்ண முடியாது. 300 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 300 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இதை ரீசெட் பண்ண முடியும். அடுத்த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டால் ப்ரொடக்ஷன். இந்த ஸ்டால் ப்ரொடக்ஷன் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 176% 0 செகண்டில் ட்ரிப் ஆகணும். இந்த ப்ரொடக்ஷன் நம்ம இனிஷியலாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரொடக்ஷன் வந்து எப்போ ஆப்ரேட் ஆகும்னா ஆஃப்டர் மோட்டார் ஸ்டார்ட் அப் அப்புறம் தான் ஆப்ரேட் ஆகும். இனிஷியலாக இது வந்து பிளாக் ஆகிடும். ஸோ மோட்டார் ஸ்டார்டிங் டைம் என்னான்னு தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. மோட்டார் ஸ்டார்டிங் டைம் இங்கே வந்து எதை வந்து கன்சிடர் பண்ணணும்னா இந்த ட்ரிப் கிளாஸை தான் கன்சிடர் பண்ணணும். அதாவது 5 செகண்ட் வரைக்கும் இனிஷியலாக மோட்டார் ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்ததுலேருந்து 5 செகண்ட் வரைக்கும் இந்த ஸ்டால் ப்ரொடக்ஷன் வந்து பிளாக் ஆகிருக்கும். ஸோ அதனால் இனிஷியலாக வந்து ஒரு 5 செகண்டுக்கு அபோவாக வந்து நான் என்ன பண்ணணுன்னா ஒரு நார்மல் கரண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபால்ட் கரண்ட்டை ரேம்ப் அப் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் லோட் கரண்ட்டோட கொஞ்சம் நார்மல் கரண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் அபோவ் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ரேம்ப் அப் பண்ணுறேன். நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்டால் ப்ரொடக்ஷன் ஆப்ரேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா அன்பேலன்ஸ் ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். இந்த அன்பேலன்ஸ் ப்ரொடக்ஷனோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 15%, அதோட ட்ரிப் டைம் 10 செகண்ட். ஸோ டைரெக்டாக வந்து அந்த ஃபுல் லோட் கரண்ட்டில் 15% மல்டிப்ளை பண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணுறது கூடாது. இதுக்கு வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் நம்ம இதை வந்து எந்த கரண்ட் வேல்யூலையும் ஈஸியாக நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அதை பார்க்கலாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்ட்டு. நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் L1 வந்து 7.7, L2 10, L3 10ன்ட்டு. ஸ்டெப் 1 வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோடைய ஆவரேஜ் எடுக்க போகிறேன். அதாவது இதை மூணுத்தையும் கூட்டி டிவைடட் பை 3ஆல் பண்ணனா எனக்கு 9.23 வருது. ஸ்டெப் 2 நானாக ஒரு பின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த பிக்கு வந்து என்னன்னா பி ஈக்குவல் டு ஆவரேஜ் மைனஸ் இந்த 3 கரண்ட்லேயும் கம்மியான வேல்யூ உள்ள கரண்ட்டை வந்து இதோட மைனஸ் பண்ண போகிறேன் ஆவரேஜ் கூட. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் கம்மியான உள்ள கரண்ட் பார்த்தீங்கன்னா 7.7 தான் இதில் கம்மியாக இருக்குது. ஆவரேஜ் வந்து 9.23. இதில் மைனஸ் பண்ணனா எனக்கு 1.533 வருது. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா நான் இப்போ அன்பேலன்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். அன்பேலன்ஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பி டிவைடட் பை ஆவரேஜ் இன்ட்டு 100. பின்றது நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் 1.533, ஆவரேஜ்ன்றது 9.23. ஸோ போட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து 16.6% இருக்குது. இது வந்து 15%க்கு மேலே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு அன்பேலன்ஸ் ட்ரிப் ஆகிடும். 15% கீழே ட்ரிப் ஆகாது. நீங்கள் வந்து எக்ஸாக்டாக 15%, 15.1 இந்த மாதிரி நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணி ட்ரிப் பண்ணணும்னா இந்த மாதிரி வேரியபிளில் நீங்கள் ஸ்லைட்டாக கரண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் பர்சன்டேஜ் 15 வருதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலான்ட்டு பார்க்குறேன். பட் நான் மாடியூலை வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எனக்கு ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு ஃபால்ட் இண்டிகேஷன் தான் வருது. என்ன ஃபால்ட்டுன்னு நான் பார்த்தேன்னா எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ட்டுன்னு வந்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரிலே செட்டிங்ஸ் பார்க்கக்குள்ள சூப்பர்விஷனில் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் 3 per hourன்னு பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டரிங் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தெர்மலுக்கு ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதோட ஸ்டாலுக்கு 3 வாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ரிலே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் லிமிட்டை ரீச் பண்ணதுனால அடுத்த ஸ்டார்ட்டுக்கு நமக்கு அலோவ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் எப்போ அலோவ் பண்ணணும்னா 1 ஹவருக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணணும். ஸோ நான் இங்கே 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த செட்டிங்ஸை வந்து பைபாஸ் பண்ணிடலாம். எப்படின்னா இந்த செட்டிங்ஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு 3 நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் ஆல்ரெடி நம்ம இப்போ செக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அன்பேலன்ஸ் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பேலன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆப்ரேட் ஆகிடுச்சு ஆஸ் பர் செட்டிங்ஸ். நம்ம இப்போ அடுத்தது வந்து ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம். இந்த ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 டைம்ஸ் ஃபுல் லோட் கரண்ட் இருக்குது. அதாவது 190 ஆம்ஸ். நம்ம ஒமிக்ரானால இந்த 190 ஆம்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியாது 3 ஃபேஸுக்கும். ஸோ அதனால் இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலான்னா நம்ம வந்து
இதோட பெர்சன்டேஜை குறைச்சி நம்ம டெஸ்டிங் பர்பஸுக்காக இதோட பெர்சன்டேஜை குறைச்சிக்கலாம். நான் இங்கே வந்து 200% செட் பண்ணியிருக்கேன். அதுமாரி இது டெஸ்ட் பண்ணக்குள்ளே நம்ம வந்து மற்ற ப்ரொடக்ஷனை ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஸ்டால் அந்தமாரி ரிமைனிங் ப்ரொடக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் எர்த் ஃபால்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்டர்னல் எர்த் ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல்ன்றனா தனியாக எர்த் ஃபால்ட் வர்றது. ஸோ நம்ம வந்து இந்த T2ன்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த சிடியில் நம்ம வந்து ஒயரிங் பண்ணி நம்ம தனியாக வச்சுருக்கோம்ல, அந்த ஒயரிங்கை வந்து நம்ம ஒரு கரண்ட் சோர்ஸில் கனெக்ட் பண்ணணும். வெறும் சிங்கிள் ஃபேஸ் L1ல் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். கனெக்ட் பண்ணி நம்ம கரண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் எர்த் ஃபால்ட் நம்மளுக்கு ட்ரிப் கொடுத்துரும். இதுவோ இன்டர்னல் எர்த் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நம்ம இந்தமாரி தனியாக ஒரு ஒயர் கொடுக்க வேணாம். இந்த 3 ஃபேஸ் கொடுத்ததுலே எதனா ஒரு ஃபேஸில் மட்டும் கொடுத்தாலே இன்டர்னல் எர்த் ஃபால்ட் ஆப்ரேட் ஆகிடும். நம்ம வந்து இப்போ இந்த செக்ஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் நினைக்கிறேன் இந்த செக்ஷன் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு. அதே மாதிரி நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிலேக்கு வந்து நம்ம ஒரிஜினல் செட்டிங்ஸை வந்து திருப்பி ரிலேக்கு அப்லோட் பண்ணணும். அதை மறக்கக்கூடாது. இந்த செக்ஷனோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பர்னி டெக் சேனல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.